நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 8. Philippians chapter 3 verse 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக பவுலடியார் தெளிவா கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவே மேன்மைங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இங்க மேன்மைன்னு சொல்லப்படுற வார்த்தைக்கான அர்த்தம் பெருமை பாராட்டிக் கொள்ளுகிற விதமாக இல்ல கனம் பொருந்திய விதமாக இருக்கிற ஏதோ ஒன்றை குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பை குறித்தோ தன்னுடைய குடும்பத்தை குறித்தோ இல்ல தான் படித்த படிப்பை குறித்தோ அல்லது அவன் பார்க்கிற வேலையை குறித்தோ இல்ல அவனிடத்துல இருக்கிற ஏதாவது ஒன்றை குறித்த மேன்மை பாராட்டி கொள்ளலாம். அப்படியான மேன்மை மாம்சத்தின் பிரகாரமாக இருக்கு. அந்த மாம்சத்தின் பிரகாரமான மேன்மை பவுலடியாருக்கும் இருந்திருக்கு. அதை இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை குறிப்பிட்டிருக்காரு. அது 5 மற்றும் 6வது வசனத்துல பார்க்கும்போது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இந்தபடியாக அவர் குறிப்பிட்டிருக்கிற மாம்ச மேன்மையெல்லாம் ஒருத்தருக்கு அந்த நாட்கள்ல இருந்ததுன்னா அவங்க கனம் பொருந்தவர்களாக பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக அன்றைக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களே பார்க்கப்பட்டாங்க. அதுல முக்கியமா இஸ்ரவேல் வம்சத்திலே பிறந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்து எபிரேயர்ல பிறந்த எபிரேயனாகவும் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேனாகவும் அவருக்கு இருந்த பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவராகவும் நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது எந்த ஒரு குற்றம் செய்யாதவராகவும் அவர் இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம கமாலியல் பாதப்படிகள்ல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவராக இருந்தாரு. அன்றைக்கு இப்படிப்பட்ட மேன்மை ஒருத்தரத்துல இருந்தா அவங்கள மிகவும் கனம் பொருந்தியவர்களாக பார்ப்பாங்க. ஆனா இந்த மேன்மை எல்லாமே அவர் நஷ்டம் என்று எண்ணினேன்னு சொல்றாரு. இப்படியான மாம்சத்தின் பிரகாரமா இருக்கிற மேன்மையின் மூலமாக தனக்கு எந்த ஒரு கனமும் வேண்டான்னு நினைக்கிறாரு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அவருக்கு ஊழியம் செய்கிறவராக அநேக இடத்துல சுற்றி திரிந்த போது அவர் நிறைய இடத்துல அசட்டை பண்ணப்பட்டவராக அழுக்கும் குப்பையுமாக எண்ணப்பட்டவராக இருந்திருக்காருன்னு சொல்லி அவரே பல வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடியான ஒரு நிலைய அவர் என்னைக்குமே கஷ்டம்னு நினைக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை பெற்றதற்கு பிற்பாடு அதுவே தனக்கு உண்டான நன்மைங்கிறத அவர் அறிந்து கொண்டாரு. அவர் கிறிஸ்துவை பற்றி கொண்டதன் மூலமாக விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதிக்கு பாத்திரரா மாறினாரு. அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறவங்க சுயநீதிய, அதாவது என்னால எல்லாம் முடியும், நானே சரியா இருப்பேன், நான் இந்த தவறுக்கு உட்பட மாட்டேங்கிற தன்னுடைய நீதியை காண்பிக்கிறதாக இருக்கு. அப்படிப்பட்ட நீதியை அவர் புறக்கணிக்கிறாரு. தேவனை பற்றி கொள்கிற நீதியே மேன்மையாக நினைக்கிறாரு. அந்தபடியாக கிறிஸ்துவை அறிகிற அறிவையே அவர் மேன்மையாக பார்க்கிறாரு. முக்கியமா இதே அதிகாரம் 10வது வசனத்துல, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே அவருக்கு மேன்மையாக அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்கடையணுங்கிறதே அவருக்கு தகுதியா இருக்குங்கிறத சொல்றாரு. இந்தபடியான ஆவிக்குரிய மேன்மைக்காக அவருக்கு இருந்த மாம்ச மேன்மை எல்லாமே நஷ்டம்னும் குப்பைனும் எண்ணுகிறேன்னு சொல்றாரு. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறதாக நினைக்கிறோம். ஆனா மேன்மை பாராட்டுறதுங்கிறது ஒருத்தரை அறிந்து கொள்ளும் போதுதான் உண்மையாகவே செய்ய முடியும். அப்படி அல்லாம நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாம மேன்மைப்படுத்துறோம்னு சொல்லி அவரை பற்றின காரியங்களை மனப்பாடமா வைத்துக்கொண்டு அதை வாயளவுல சொன்னோம்னா அது உண்மையாகவே மேன்மை பாராட்டுகிற விதமாக இருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாடுபவர்களாக அவரை உண்மையாகவே மேன்மைப்படுத்துபவர்களாக இருக்கணும். நம்மிடத்திலையும் மாம்சத்தின் பிரகாரமாக மேன்மை பாராட்டி
பாராட்டிக்கொள்ள அநேக காரியங்கள் இருக்கலாம். அது நம்முடைய படிப்போ, பணமோ, இல்லை குடும்பமோ, இல்லை நம்மை சார்ந்த மனிதர்களோ, இல்லை நம்ம இடத்துல இருக்கிற வேலையோ, இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்ல தேவனை அறிந்து கொள்கிற அறிவே நமக்கு உண்மையான மேன்மையை தருவதாக இருக்கும். நம்மை நித்தியத்திற்கு நேராக ஜீவ பாதையில நடத்துவதாக இருக்கும். அப்படிப்பட்ட அறிவை அடைந்த பிற்பாடே தேவனை நாம உண்மையாகவே மேன்மைப்படுத்த முடியும். இங்க பவுலடியார் மாம்சத்திற்குரிய கனம் எவ்வளவு பெற்றிருந்தாலும் தேவனை அறிகிற அறிவையே மேன்மையாக எண்ணிருக்கிறாரு. மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம்னு சொல்றாரு. அப்படியான ஒரு மனப்போக்கு நமக்குள்ளார இருக்கா? நம்மை குறித்த ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ளார மேன்மையாக இருக்கும்போது நாம தேவனை பற்றின அறிவை தேடுபவர்களாக இருக்க மாட்டோம். சில நேரங்களில் நம்மை அறியாமலே நமக்குள்ளார அந்த மாம்சத்தின்படியான மேன்மை காணப்படும். மாம்சத்தின் பிரகாரம் மாத்திரம் இல்ல, சில நேரங்கள்ல ஆவிக்குரிய பெருமையும் ஒருத்தருக்குள்ள உண்டாகும். ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்டு அநேக காரியங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஆவிக்குரிய கனத்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்களை குறித்த மேன்மை பாராட்டிக் கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாது. உண்மையான மேன்மை கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அவர் எப்படி தன்னை தாழ்த்தினவராக இருந்தாரோ அந்தபடியான தாழ்மையின் குணத்தையும் சாந்த குணத்தையும் உடையவர்களாக இருப்பதே நலமாக இருக்கும். அப்படியாக தேவனை அறிகிற அறிவை அடைந்தவர்களுடைய நடக்கைகளும் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகளுமே வேறு விதமா இருக்கும். அந்தபடியான வேர்பிரிக்கப்பட்ட குணமும் அவரை அறிகிற அறிவின் மேன்மையும் நாம் அடைந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்ம இடத்துல இருக்கிற மாம்சத்தின் மேன்மையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவே எங்களுக்கான மேன்மைங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஆம் ராஜா, அந்த நாட்கள்ல பவுலடியார் மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டி கொள்ள அநேக காரியங்கள் இருந்தாலும் உம்மை அறிகிற அறிவே மேன்மைங்கிறத அறிந்து கொண்டது போல நாங்களும் உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு எங்களிடத்துல இருக்கிற மாம்ச மேன்மைகள் எல்லாம் குப்பையாக எண்ணுகிற இருதயம் வேண்டும் தகப்பனே. அப்படியாக உம்மை அறிகிற அறிவின் மேன்மைய ஒவ்வொரு நாளும் நாங்க தேடுபவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.